ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ஒரு 4, 5 நாளாக வீடியோ வரல கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை. அதை நான் இப்போ டப்புன்னு சொல்கிறேன், நீங்கள் கப்புன்னு பிடிச்சிக்குங்க. கரெக்டாக நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறப்ப எனக்கு லீவு, செம்ம ஹாலிடேஸ், வீட்டில் சும்மா தான் இருந்தேன். ஸோ அப்போ என்னடா பண்ணலான்னு பார்க்கக்குள்ள வீடியோ கிரியேஷன் பண்ணி போடலான்னு ஆரம்பிச்சது தான் நம்ம சேனல். அப்படியே சும்மா எடிட் பண்ணி போடுவேன், டெய்லி வீடியோஸ் போடுவேன். சரி, இது இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம பர்த்டேக்கு தான் 150 டேஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோன்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியை மேக் பண்ணலாம் தான் இப்போ இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டே 1 ஆஃப் 150 டே சேலஞ்ச். வாங்க கதைக்குள்ளே போவோம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் இன் பண்ணிட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வாக் போனேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மீல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். அப்படியே ரன்னிங்லேயே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு லஞ்சுக்கு வந்துட்டு நம்ம சித்தப்பா பசங்க கூட அட்டி விட்டாச்சு. அவங்க கூடயே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹேண்ட்பால் ஓடி வாங்கிட்டு வாலிபால் கிரவுண்டுக்கு வந்து வேடிக்கை பார்க்க உட்காந்தாச்சு. என் கூட தான் உட்காந்துருந்தாங்க, என்னன்னு தெரியல, டப்புன்னு நானே விளையாட போறேன்ட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. நீங்கள் போய் விளையாடுங்கன்ட்டு நான் திரும்ப உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டே வந்து இறங்கியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே அம்மா கையில் ஒரு காஃபி மணமா, அப்புறம் தண்ணி கேன் போட்டு ஃபார்ம்லாண்டு வந்துட்டு நம்ம மாடு நண்பர்களுக்கு தண்ணி காமிச்சிட்டு நான் கார் லோட் பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அப்படியே ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம புள்ளைங்க கூட அட்டிக்கு போயிட்டு ஒரு கருப்பு காப்பி போட்டு அங்கேருந்து கிளம்பி ஜிம்முக்கு வந்துட்டு நமக்கு இன்னைக்கு பேக் ஒர்க் அவுட். நம்ம ஜிம்முக்கு வந்து 1 வீக் ஆகுறதால பேக்கு கொஞ்சம் வெயிட்டாக போடலான்னு ஹெவியாக போட்டேன். 6 வேரியேஷன் 12 to 15 ரெப்னு போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வர வழியிலே ஒரு சோகம், என்னன்னா அப்சர்வேஷன் எழுதணுமான்ட்டு வந்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒன்றும் புரியல, எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் டெய்லி விளாக்ஸ் வரும். ஸ்டே டியூன்ட்.